இந்த 6வது எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் வந்துட்டு என்னோடய ரூமுக்கே போலீஸ் வந்துட்டானுங்க. அதாவது என்னோடய ரூம்லேயே வந்துட்டு ஸ்கெட்சு போட்டானுங்க. அதே நேரத்தில் வந்துட்டு நம்ம ஆக்கிற பையன் யாரோ ஒருத்தனை அனுப்பியிருக்கான் போல். அந்த ஆள் வந்துட்டு உள்ளே போயிட்டு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்லாம் வச்சு அடித்ததுக்கப்புறம் பார்த்தா அவ்வளோதான், அங்கே இருக்கிற லைட்டாக என்னோடய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அழிஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நான் அந்த ரூமில் இருந்த மாதிரி இருக்காது. ஸோ அவ்வளோதான், அவனை வந்துட்டு பிடிச்சிட்டு போயிட்டு அங்கே விசாரிக்கிறாங்க. ஸோ இவனோட ரூமில் வந்துட்டு நீ எதுக்கு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வச்சு அடித்தேன், ஸோ இதுக்கும் உனக்கு அதை சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு அவனை தெரியவே தெரியாது. நான் அவனை வந்துட்டு சும்மா தான் அந்த ரூமுக்குள்ளே வந்து ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வச்சு அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்புறான். அதே நேரத்தில் இந்த மொட்டை இருக்கான்ல, அதான் சொன்னேன்ல ஒரு மொட்டை வந்துட்டு நம்ம என்னை தேடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மொட்டை வேறு ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்ருக்கான். அவன் கை வேறு ஒரு மாதிரி வந்துட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது போல் அவனுக்கு கையில். ஸோ அதனால் வந்துட்டு க்ளவுஸ்லாம் போட்டிருக்கான் அவன். அதே நேரத்தில் நம்ம ஹேக்கர் பையன் இருக்கல, குண்டன் ஹேக்கர் பையன், அவன் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு என்னோடய லொக்கேஷன் அனுப்பிட்டேன். ஸோ என்னோடய லொக்கேஷன் அனுப்பிட்டு ஸோ அவன் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு என்னை காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவுட் ஆஃப் லொக்கேஷனில் போயிட்டான். அப்புறம் நம்ம டிடெக்டிவ் கண்ணாயிரம் இருக்கார்ல, அவர் வந்துட்டு அவரோட அசிஸ்டண்ட்டு, அதான் அந்த அந்த கிராப்பு மண்டியனோட வீட்டுக்குள்ளே போகிறப்பே வந்துட்டு கேஸ் வெடித்து அவ்வளோதான் ஒரு மாதிரி ஹாஸ்பிட்டலில் கிடந்தானே, அவனை போயிட்டு பார்த்துட்டு தென் அப்புறம் வந்துட்டு அவருக்கு எதுவும் இல்லைன்னு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த அசிஸ்டண்ட் சொல்கிறான். அதாவது லீட்டாங் வந்துட்டு அந்த கிராப்பு மண்டியனோட வீட்டிலேருந்து ஓடலை, ஆனால் அதுக்கு பதிலாக இன்னொருத்தன் ஓடனா, அதாவது அந்த ஒரு மொட்டையை ஓடனா அந்த பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஓ மொட்டையனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணாயிரம் வந்துட்டு கண்டே பிடிச்சிட்டாரு, யாராக இருக்குன்னு சொல்லிட்டு கண்டே பிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தா அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அதுதான் அவரோட அப்பாவும் வந்துட்டு இங்கே ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட் பண்ணியிருக்காரு போல். அவங்க அம்மா வந்துட்டு சும்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ ஏன்பா இப்படி இருக்க, வேலைன்னு இருக்க, அப்பாவை கொஞ்சம் பார்த்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறப்ப ஸோ சும்மா அவ்வளோதான், அவருக்கு வந்துட்டு சரியான காண்டாக இருக்குது ஒரு மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு வழக்கமாக அவர் செய்கிற வேலைக்கு கிளம்பிட்டார். அதே நேரத்தில் இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான் ஒரு மாதிரி கேம் விளையாடிட்டுருக்கேன். எனக்கு ஒரு மாதிரி மண்டை குடைச்சலாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த சைடு பார்த்தா ஒரு சைடு பார்த்தா மொட்டை தேடுறான், இன்னொரு சைடு பார்த்தா டிடெக்டிவ் கண்ணாயிரம் தேடிருக்காரு. என்ன பண்ண போகிறேன், எப்படி தப்பிக்க போகிறேன்னே தெரில. பார்த்தா அந்த மொட்டையை வந்துட்டு கரெக்டாக ட்ராக் பண்ணிவிட்டு நம்ம ஹேக்கர் பையன் இருக்கான்ல நம்ம குண்டன், அவனை பார்க்க வந்துட்டான். அவனை பார்க்க வந்ததுக்கப்புறம் ஓ இன்னொரு ஹீரோவை ரெடி பண்ணிட்டியா, இதுக்கு முன்னாடி நான் தான் உன்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஹீரோவா, ஆனால் நீ வந்துட்டு இப்போ அவனை புதுசாக ஒருத்தனை இறக்கியிருக்க. ஸோ இவனும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கான், ஆனால் அவன்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹேக்கர் பையன்கிட்ட சொல்கிறான். பார்த்தா இவன் ஆல்ரெடி வந்துட்டு இவன் கூட வேலை செஞ்சுருக்கிறான் போல். ஸோ இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபீல்டு அவுட்டில் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு தனியாக இருக்கான் போல் இந்த குண்டன் ஹேக்கரு. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன கண்டுபிடிச்சி என்ன வந்துட்டு இந்த வேலை செய்ய வச்சுருக்கான். தப்பு யார் பண்ணாலும் அவங்கள வந்துட்டு கொலை பண்ணுறது, ஸோ அப்புறம் வந்துட்டு மற்றவங்களுக்கு நீதி வாங்கி தரதுன்னு சொல்லிட்டு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் வந்துட்டு அந்த டைமில் தான் வந்துட்டு அவன் முடிவு பண்ணியிருக்கான் போல், நான் அந்த இவன் வந்துருக்கான்ல அந்த மொட்டையன், அவன் வந்துட்டு கொஞ்சம் அப்பாவி பேரையும் கூட கொலை பண்ணியிருக்கான் போல். ஸோ அதனால தான் வந்துட்டு அவன் சரிப்பட்டு வர மாட்டான், வேறு ஒருத்தரை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் அதே நேரத்தில் நான் விளையாடிட்டுருக்கேன் ஒரு மிஷின் முன்னாடி, பக்கத்தில் பார்த்தா இன்னொருத்தன் வந்துட்டு பக்கத்தில் மிஷினில் ஏதோ ஒன்று விளையாடிட்டு இருக்கான். அவனை பார்க்குறப்ப வந்துட்டு எனக்கு தோணுச்சு, என்னோடய சென்ஸு ஏதோ ஒன்று தோணுச்சு. அதாவது இப்போது நான் ஒரு கில்லரு, ஸோ என்ன மாதிரியே இன்னொரு கில்லர் இருக்கான் அப்படின்னா அவனை வந்துட்டு என்னோடய சென்ஸ் வந்து சொல்லும், எனக்கு வந்துட்டு தோண ஆரம்பிக்கும். ஸோ எனக்கு ஆபத்து வந்தாலும் தெரியும், கிட்டத்தட்ட ஒரு ஸ்பைடர் பவர் மாதிரி வச்சுக்கலாமே. அதே மாதிரியே யாராச்சும் கில்லர் எனக்கு கிட்ட வந்தாலும் எனக்கு தோணும். தென் அப்புறம் வந்துட்டு நம்ம டிடெக்டிவ் கண்ணாயிரம் இருக்கார்ல, அவரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு ரெக்கவர்லாம் ஆகிட்டு தென் அப்புறம் வந்துட்டு இந்த ஹேக்கர் பையனை தான் தேடி வராரு. ஏன்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு கமெண்ட் கொடுக்கறது யார், அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கறது யார், என்ன யாரெல்லாம் போட்டு தரணும்னு சொல்லிட்டு அவன் தானே. ஸோ அந்த குண்டனை பிடிக்கணும்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு தேடி வந்துட்டு இருக்கான். ஸோ அந்த டைமில் வந்துட்டு இந்த மொட்டையன் கரெக்டாக வெளியே வரான். ஸோ அந்த கிராப்பு மண்டையன் வீட்டில் வந்துட்டு பாம்பு வெடிக்க வச்சதுக்கப்புறம் வந்துட்டு இவன் வந்துட்டு இங்கே இருக்கானேன்னு சொல்லிட்டு உடனே அவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அவ்வளோதான், திருப்பியும் வந்துட்டு இவனை வெளியே அவ்வளோதான் ஜன்னல் வெளியே தூக்கி போட்டான் அந்த மொட்டையன். அவ்வளோதான், கீழே போயிட்டு திருப்பி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு விழுந்துட்டான். அதே நேரத்தில் அவ்வளோதான், இந்த ஹேக்கர் இருக்கான்ல, அந்த ஹேக்கரை வந்துட்டு நம்ம கண்ணாயிரம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு, எதனால் இந்த மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. அதுக்கு வந்துட்டு அவன் என்ன சொல்கிறான், ஸோ நான் அவனை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் தரேன். அவன் அந்த மொட்டையன் பேர் வந்துட்டு சாங்சு. ஸோ அவன் வந்துட்டு ஒரு சரியான கொலைகாரன். அவன் வந்துட்டு
அப்படி டேங்க் மாதிரி கிடையாது. டேங்க் வந்துட்டு அதை என்னை பற்றி சொல்கிறான். ஸோ நான் வந்துட்டு நீதி நேர்மைக்காவது கொலை பண்ணுவேன். ஆனால் அவன் வந்துட்டு சரியான கொலைக்காரன், எல்லாத்தையுமே கொலை பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபைல்ஸ்லாம் கொடுத்தா, இவன் டிடெக்டிவ் வந்துட்டு உன்னோட கேமில் வந்துட்டு நானும் வழியாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹேக்கர் கிட்ட கேட்குறான். ஏன்னா வந்துட்டு அந்த ஹேக்கருக்கு கீழே தான் நான் அந்த மொட்டையை 2 பேருமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது அந்த மொட்டையை வேலை செஞ்சுட்டு இருந்தான், இப்போ செய்யலை. ஆனால் நான் தான் இப்போ அவனுக்கு கீழே இருக்கேன்ல. ஸோ உன்னோட கேமுக்கு கீழே நானும் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் வந்துட்டு அந்த கேஸ் எடுக்கவே இல்லை. அவன்கிட்ட எதுவுமே வாங்கலை, அவனை அனுப்பிட்டார் வீட்டுக்கு. அதே நேரத்தில் பாவம் நம்ம டிடெக்டிவோட, அதாவது நம்ம கண்ணாயிரத்தோட அசிஸ்டண்ட் இருக்கான்ல, எத்தனை தடவை தான் இவன் ஹாஸ்பிட்டலில் போய் விழுவான்னு தெரில. அந்த கிராப்பு மட்டையும் வீட்டில் வெடிச்சதுக்கும் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு மாட்டிக்கிட்டான். இந்த மொட்டையை நான் அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு மொட்டை மாட்டிலேருந்து திருப்பியும் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து படுத்துக்கிட்டான். பாவம் இவன் தான். அதே நேரத்தில் இந்த மொட்டையை இருக்கான்ல, அவன் வந்துட்டு யாரோ ஒரு பொண்ணு ஒரு பையன் 2 பேர் வந்துட்டு கப்பிள்ஸ் போல். ஸோ பேசிக்கிட்டே அப்படியே வந்துட்டு ரோட்டில் போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்கள வந்துட்டு பார்த்துக்கிட்டு, அந்த பொண்ணு வந்து அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனு அவளோட பேத்தி தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டான் போல். அது யாருன்னு சொல்லிட்டு தெரில. ஆனால் வந்துட்டு அவனுக்கு அசைன்மெண்ட்டில் இருக்குது போல், அந்த மொட்டையனோட அசைன்மெண்ட்டில் இருக்குது. ஸோ அந்த பொண்ணை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆள் வந்துட்டு இவனுக்கு காசு கொடுத்துருக்கான் போல். ஸோ உடனே வந்துட்டு அவ்வளோதான், அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு என்கிட்ட கெஞ்சு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கான். பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பேரையும் அந்த இடத்துல அந்த பொண்ணு கூட இருந்த அவனோட லவர், ஸோ 2 பேரையும் அங்கேயே கொண்டுட்டான். அதே நேரத்தில் நம்ம டிடெக்டிவ் வேறு, ஆஃபீஸரு நம்ம ஏஜென்ட் கண்ணாயிரம் வேறு ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அவங்க அப்பா கோமாவில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு போல். அங்கே போயிட்டு நம்ம ஹேக்கர் பையன் இருக்கான்ல, அவன் தான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நிறைய அசைன்மெண்ட்லாம் கொடுத்தான்ல அந்த மொட்டை எனக்கு. அதாவது அவனோட ஃபஸ்ட்டு ஏஜென்ட்டு அந்த மொட்டையன், 2வது ஏஜென்ட்டு நான். ஸோ அவனுக்கு நல்லாவே தெரியும், அந்த ஹேக்கருக்கு நல்லாவே தெரியும் அவன் ஸோ அதனால் அவ்வளோதான், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காங்கல்ல, அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போயிட்டு உங்கள் பொண்ணை வந்துட்டு கொன்னது இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டான், அந்த மொட்டையனோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவ்வளோதான், அந்த சேர்மன் சொன்னார், அவனை போட்டு தள்ளிட்டு வாங்க, என்னோட பொண்ணையாக கொள்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்துட்டு போடுற சொல்லிவிட்டு மெசேஜ் சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் நான் இங்கே யோசித்தேன், அதாவது அவன் என்னை தேடி வந்தான்ல, அந்த மொட்டையை என்னை தேடி வந்தான்ல, இனிமேல் நான் எதுக்கு ஓடணும், நான் அவனை இந்த தடவை ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேக்கர் பையனுக்கு ஒரு மெசேஜை போட்டு விட்டேன். ஸோ அவ்வளோதான், அவன் வந்துட்டு மெசேஜ் பாஸ் பண்ணிட்டான். அந்த மொட்டையனுக்கு சொல்லிட்டான், நான் வந்துட்டு அவனை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ தானே உண்மையான சம்பவமே ஆரம்பிக்க போகுது. அடுத்து வந்துட்டு அதாவது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃபீஸர் இருந்ததில்ல, சேர்மனோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃபீஸு, அவங்க ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு அவ்வளோதான், ஏதாவது இவன் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிற டைமில் வந்துட்டு அந்த மொட்டையனை போடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க. நான் அவ்வளோதான், அந்த மொட்டையை வந்துட்டு என்னை கைட் பண்ணிகிட்டே கூப்பிட்டு போயிட்டு அவ்வளோதான் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்காக என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட ஒரே வார்த்தை, நம்ம 2 பேர் சேர்ந்து கொலை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம டீல் போட்டு கொலை பண்ணலாம், ஏன்னா வந்துட்டு எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, நான் கொஞ்சம் நாளில் செத்துருவேன், ஆனால் வந்துட்டு இந்த அநியாயத்தெல்லாம் தட்டி கேட்கணும் அப்படின்னா நீயும் என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதே நேரத்தில் இந்த ஹேக்கர் பையன் இருக்கான்ல, அந்த குண்டை ஹேக்கர் பையன், அவன் யோசிச்சு பார்க்குறான், அந்த மொட்டையனை எப்படி காப்பாற்றினா. அதாவது அவன் வந்துட்டு ஒரு எக்ஸ்காப்பு, அது இதுக்கு முன்னாடி வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸராக வேலை பார்த்தவன். ஸோ அதே மாதிரியே வந்துட்டு அவன் வந்துட்டு நிறைய அப்பாவி மக்கள் வந்து காப்பாற்றுறான். ஸோ அதனால் வந்துட்டு இவன் கரெக்டாக இருப்பான்னு சொல்லிட்டு யோசித்தான். ஆனால் வந்துட்டு அவனோட கெஸ் வந்து தப்பாக போச்சுன்னு சொல்லிட்டு அதாவது என்கிட்ட தான் சொல்கிறான். இந்த குண்டை ஹேக்கர் வேறு என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்கிட்ட ஒரு புது பிளான் இருக்குது, நம்ம இந்த தடவை கரெக்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்கிறான். சரி ஓகே, இந்த தடவை உன்னை நம்புகிறேன், இந்த தடவை எந்த தப்பும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் 2 பேரும் கிளம்புறோம். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது, 6வது எபிசோடு.